நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனி தைப்பூச திருவிழாவிற்கு வருகை தரும் பக்தர்கள் பாதுகாப்பு குறித்து தமிழக சட்டம் ஒழுங்கு கூடுதல் இயக்குநர் டேவிட்சன் ஆசிர்வாதம் ஆய்வு செய்தார். 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், விசேஷ நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகை தருவார்கள். கடந்த 5ஆம் தேதி தைப்பூச திருவிழா கொடி ஏற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிமலை கோவில் முருகனை தரிசனம் செய்ய பாத யாத்திரையாக வருகை தருவார்கள். இன்று மாலை திருக்கல்யாணம், நாளை மாலை தேரோட்டம் நடைபெற உள்ளது. இதற்காக சுவாமி தரிசனம் செய்வதற்காக தமிழகம் முழுவதும் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் தமிழக சட்டம் ஒழுங்கு கூடுதல் இயக்குநர் டேவிட்சன் ஆசிர்வாதம் பக்தர்களின் பாதுகாப்பு குறித்து மலை அடிவார பகுதிகளில் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார். மேலும் பக்தர்கள் செல்லும் இடங்களில் சிசிடிவி காட்சிகள் பொருத்தப்பட்டுள்ளன. அந்த கண்காணிப்பு அறையையும் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அதிகாரியிடம் பக்தர்கள் கூட்டணியில் தவிர்க்கவும், குற்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கவும் எந்த மாதிரியான நடவடிக்கைகள் செய்யப்பட்டுள்ளது எனவும் அதிகாரியிடம் கேட்டறிந்தார். 3500 போலீசார் பாதுகாப்பு பணியில் இருப்பதாகவும், ஊர்காவல் படை மற்றும் தன்னார்வலர்கள் என 4000 மேற்பட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், கூட்டம் சம்பவங்களை தடுக்க சீருடை இல்லாத குழு சார்பாக ஈடுபட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். மேலும் பக்தர்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு சென்று மக்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது என்றும் கூடுதல் போலீசாரை நியமிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் டாக்டர் பிரதீப், பழனி நகர துணை கண்காணிப்பாளர் தனஞ்செயன் மற்றும் காவல் ஆய்வாளர்கள், காவல்துறையினர் உடன் இருந்தனர்.